குடும்பத்தின் ரத்தத்தோட உடன்பிறப்போட மகளுக்கு இப்படி ஒரு சீர்வரிசையை கொடுத்து இந்த தாய்மாமன் அசத்தி இருக்கிற இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடா இப்படி ஒரு தாய்மாமன் நமக்கு கிடைக்காம போயிட்டாரே அப்படின்னு பல பெண்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இந்த தாய்மாமன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மாட்டு வண்டியில சீர்வரிசையை கொண்டு போய் சும்மா எல்லாரையுமே திக்கு முக்க அட வச்சிருக்காரு மனுஷன். சென்னை ஆவடி பக்கத்துல இருக்கிற ஆலந்தூர் கிராமத்தை சேர்ந்த கலைவாணன் அபிராமியோட மகள் தான் ஹர்ஷிகா. இவங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தியிருக்காங்க. இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தடபடலா செய்யப்பட்டிருக்கு. விழாவுக்கு வந்தவங்களுக்கு சிறப்பு உணவு என்ன, உபசரிப்பு என்ன, பயங்கரமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பொதுவாவே புனித நீராட்டு விழா அப்படின்னாவே தாய்மாமனோட பங்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்படிதான் தோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி திரு அபிலாஷன் அவர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் வீட்டுல இருந்து தன்னோட தங்கை மகளுக்காக வண்டலூர் மீஞ்சூர் சாலையில ஊர்வலமா விழா மேடைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அது மட்டுமா நகைகள் என்ன, புத்தாடைகள் என்ன, மா, பலா, வாழை, மாதுளை, திராட்சைன்னு அப்பா இருங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு லிஸ்ட் நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. அவ்வளோ ஐட்டம்ஸ், கிட்டத்தட்ட அரிசி, பருப்பு, இனிப்புன்னு எல்லாத்தையுமே சேர்த்து சாக்லேட்லயே எவ்வளவு வெரைட்டி தெரியுமா, பார்க்கும் போதே அடேங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி 100 வகைகள்ல சீர் கொண்டு வந்திருக்காரு. முடிந்த வரைக்கும் தன்னோட கைகள்ல சுமந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேல எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில கொண்டு வந்திருக்காங்க. மேலதாளம் முழங்க தடபுடலா ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இந்த விழா ஏற்பாடு அந்த கிராமத்தையே வியக்க வச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். தாய்மாமன் சீர்வரிசைனா இதுல தாய்மாமன் சீர்வரிசை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி சூப்பரா பண்ணிட்டாருங்க. இதை பார்க்கும் போதே எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் அடா இப்படி ஒரு தாய்மாமன் நமக்கு கிடைக்காம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியா தன் தங்கை மகளை விழா மேடைக்கு சூப்பரா பந்தல நோக்கி கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த விழா அந்த கிராம மக்கள் கிட்ட பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. சோ இந்த மாதிரி சூப்பரான விழா உங்க ஊர்ல எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்றத பத்தி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அண்ட் மறக்காம பிஹைண்ட் நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குப்பை பொறிக்கிட்டு இருக்கேன் ஐயா. எனக்கு என்ன ஆசை, என் பேர பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இப்ப ரோட்ல தான் தங்கி இருக்காங்களா? ஆமா சாமி, ரோட்ல தான் தங்கி இருக்கேன். இவரோட பையன் மணல்ல பாதிக்கப்பட்டு திடீர்னு இப்படி ஆயிட்டாரு. ஒருத்தர் குப்பை பொறிக்கிற இந்த 3 பேர பிள்ளைங்களையும் பாத்துக்கிறாரு. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல சாப்பிடல. ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம தான் சொல்றேன். யார் உங்களை எல்லாம் பாத்துக்கிறா? உங்க தாத்தா. என்ன செஞ்சு அவர் என்ன வேலை பாக்குறாரு? பாட்டில் பொறுக்கிறாரா? எல்லாரும் பிரியாணி தெரியுமா, சாப்பிடுங்க. பணம் இருக்குமா? பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதா ஏதாவது வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. சரியா? எது வேணுமோ வாங்கிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வீடு பார்க்க முடியுமோ நான் பார்த்து உங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் என்னால எவ்வளவு சீக்கிரம் நிவர்த்தி பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன். சரியா? கவலைப்படாதீங்க. பசியால வாடக்கூடிய தன்னுடைய பேர பிள்ளைங்களுக்காக குப்பை பொறுக்கி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தையே இந்த தள்ளாத வயசுல பாத்துக்கிட்டு வராரு பெரியவர் ஒருத்தர். இப்படி இவரு சாலையோரமா சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த இவரு உடனடியா அவர்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் இந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கு. ஜெட் ஆப் ஹியூமனிட்டி அப்படின்ற பேர்